நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்ப முல்லா நசுருதீன் ஐயா சாரதா தேவி கிட்ட தான் கேள்வியை கேட்டாரு. ஆனா இங்க பண்டித ராமகிருஷ்ணர் சாரதா தேவிக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்ல இல்ல அது ஏதோ இது இப்படி 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 இப்படினாரே. இல்ல 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 மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இல்ல இல்ல, நீங்க இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறதுக்கு இது ஒண்ணும் கஷ்டமான கேள்வி கிடையாது. ரொம்ப திறமசாலியோட மனைவி நீங்க. நீங்கெல்லாம் இந்த கேள்விக்கான பதில சொடக்கு போடுறதுக்குள்ள சொல்லி இருக்கணும். நீங்க சொல்றது சரிதாமா. நீங்க எதுவும் சொல்லல. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில தான் உங்களுடைய இந்த செல்ல மருமக சொல்றாளே, இவளுடைய இந்த அழகான வாய் பேச ஆரம்பிச்சிடுச்சுன்னா நிறுத்துறதே கிடையாது. என்னோட தப்புதான். நான் என்னோட நாக்க கட்டுப்படுத்தி இருந்திருக்கணும். கத்திரியா நாக்க. ஆமா நாக்க. இந்த உலகத்துல புத்தியை விட பயங்கரமான ஆயுதம் நாக்குதான். ஆமா. குருஜி 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 குருஜி, இப்ப அந்த சாரதா தேவி உங்களுடைய நாக்க பத்தியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. சரியான பதில், சரியா சொல்லிட்டாங்க. பிரமாதம் பிரமாதம். அருமை, மிக அருமை. அற்புதம் சாரதா தேவி. நாக்குல இருந்து வர்ற வார்த்தைகளை உலகத்துல இருக்கிற எந்த ஒரு ஆயுதத்தாலையும் எதிர்கொள்ள முடியாது. நாக்கால ஒரு குலத்தை, ஒரு இனத்தை அதோட தடமே தெரியாம மொத்தமா அழிச்சிட முடியும். சரியா சொன்னீங்க. என்ன விட இதை வேற யார் நல்லா புரிஞ்சுக்க முடியும்? அதுவும் சரிதான். சாரதா தேவி பிரமாதம் பிரமாதம். இங்க பாருங்க பண்டிதரே, உங்க அம்மாவும் உங்க மனைவியும் உங்களை விட எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க இல்லைன்னு நிரூபிச்சுட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே உங்களை மாதிரி புத்திசாலிகள் மற்றும் அறிவாளிகள். இப்போ உங்களோட முறைதான். அடுத்து உங்களுக்கான புதிர் தயாராயிருக்கு. மேல கீழேன்னு 2 கிண்ணம். நடுவுல இருக்கிற தர்பூசணிய பிழிய முடியல. தன்னைத்தானே வெட்டிக்க கூடிய ஒண்ணு ஒரு புத்திசாலியால தான் அதோட பேரை சொல்ல முடியும். சொல்லுங்க சொல்லுங்க, இந்த புதிர்க்கான பதில் என்ன? யோசிங்க யோசிங்க. என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க பண்டிதரே. இங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். சீக்கிரம் சொல்லுங்க. மேல கீழே. இது ரொம்ப கடினமானது மந்திரியாரே. அது நானும் யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன். மந்திரியாரே, நீங்க விட்டுடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே இதுக்கு பதில் சொல்லட்டும். நீங்களும் தயவு செஞ்சு விட்டுடுங்க. சரி. பண்டித ராமகிருஷ்ணா, ஏன் அமைதியா இருக்கீங்க? மகாராஜா, பதில சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் உங்களுக்கு கட்டளை இடுறேன். முல்லா நசுருதீன் ஐயா கேட்ட புதிருக்கான பதில உடனே இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க பண்டிதரே, சீக்கிரம் சொல்லுங்க. இப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க சொன்ன விஷயத்துல தான் எங்களுக்கே பதில் கிடைச்சது.
இதுக்கான பதில நீங்க சொல்லிதான் ஆகணும். நீங்க அமைதியா இருக்காதீங்க, பதில சொல்லுங்க. என்கிட்ட பதில் இல்ல. என்ன? என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. மன்னிப்பா? ஆனா இந்த தடவை முல்லா நசுருதீன் ஐயா கேட்ட புதிருக்கான பதில் என்கிட்ட இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ல வர்றதுக்கு என்ன அர்த்தம் பண்டித ராமகிருஷ்ணா? மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ண சொல்ல வர்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, அதாவது அவரு தோல்வியை ஒத்துக்கிறாராம். முல்லா நசுருதீன் ஐயா அவர்களோட புதிருக்கான பதில் இவர்கிட்ட இல்லையா? அட கடவுளே! மகாராஜா, உங்களோட மீச பண்டித ராமகிருஷ்ணரு, உங்களோட குடுமி அவரு புத்திசாலியா. அப்ப மந்திரியாரே, குடிமை போச்சு. ஐயோ, மகாராஜாவோட மீச. மகாராஜா, அது பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே, நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க. பந்தயப்படி நீங்க உங்களோட குடுமிய, அம்மா, அப்புறம் மகாராஜா நீங்க உங்களோட மீசைய எனக்கு கொடுத்தாகணும். அம்மா, அந்த கிளியோட சாபத்துல உங்களுக்கும் எனக்கும் பதிலா மகாராஜாவும் இவரும் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, உங்களோட மீச போக போகுது, அதோட சேர்த்து குடுமியும் போக போகுது. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு அப்புறம் உங்களோட முறைதான். எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. உங்களோட மீசையை பார்க்காம என்னால எப்படி இருக்க முடியும் மகாராஜா? மகாராணி திருமலம்பா, சாத்தியமான விஷயத்தை நம்ம கொஞ்சம் தள்ளி கூட வைக்கலாம். ஆனா சாத்தியமில்லாத விஷயத்தை எப்படி தள்ளி போடுறது? மகாராணி திரும்பலம்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா, ஏதாவது பண்ணுங்களேன், அவரை தடுத்து நிறுத்துங்க. சரி பட்டு, கண்டிப்பா நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். ராமா, பரவாயில்ல, விட்டுரு. நீ உன் குடுமை மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தினமும் சபைக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவு பாசமா நீ உன் குடுமைக்கு என்ன வைப்பன்னு தெரியும். ஆனா நீ இப்ப உன்னோட குடுமையை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இத நீ மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். இந்த உலகத்துக்கு வர எல்லாருமே ஒரு நாள் இல்ல ஒரு நாள்
இங்க இருந்து நிச்சயம் போய் தான் ஆகணும். கடக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்மள மரணத்துக்கு இன்னும் பக்கத்துல கொண்டு போகும். இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கை. சரிதான், குடும்ப நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா? அம்மா சாரதா தேவி, இந்த கத்திய பாருங்க. இது குடுமிய வெட்டுறதுக்கு ரொம்ப ஆவலா துடிச்சிட்டு இருக்கு. அதனால உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே போய் உட்காருங்க. சீக்கிரம் போங்க. போய் உட்காருங்க. குடுமி இல்லனா பண்டிதர் ராமகிருஷ்ணரோட புத்தி வேலை செய்யாது. வெட்டு சீக்கிரம். ஒரு நிமிஷம் இருங்க முல்லா நசுருதீன் ஐயா. உங்களுடைய புதிருக்கான பதில் கிடைச்சிடுச்சு. ஏன் கிடைச்சது? நீங்க என்ன சொல்றீங்க? சரியாதான் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. மேல கீழன்னு 2 கிண்ணம், நடுவுல ஒரு தர்பூசணி. அத பிழிய முடியல. தன்னைத்தானே வெட்டிக்கிற ஒண்ணு ஒரு புத்திசாலியால தான் அதோட பேரை சொல்ல முடியும். மகாராஜா, இந்த புதிருக்கான பதில் மனிதன். மனிதனா? மனிதனா? என்ன மனிதனா? புதிர் படி பார்த்தா அதுல 2 கிண்ணங்கள் இருந்தது. அதனால இந்த புதிருக்கான விடை ஒன்னு சமையலறையா இருக்கணும், இல்லைன்னா உணவு சம்பந்தப்பட்டதா இருக்கணும். ஆனா ஒரு மனிதனா இருக்க வாய்ப்பே இல்லை. குருவே, இந்த புதிருக்கான பதில் மனிதன்தான். அதான் எப்படி? மேல கீழன்னு 2 கிண்ணம், அதுக்கு அர்த்தம் மேல ஆகாயம் கீழே பூமி. நடுவுல நசுக்கப்படுற ஒரு தர்பூசணிக்கான அர்த்தம் மேல இருக்கிற வானத்துக்கும் கீழே இருக்கிற பூமிக்கும் நடுவுல வசிக்கிற மனிதன். ஒவ்வொரு நொடியும் அந்த மனுஷன் அவனுடைய மரணத்தை நோக்கிதான் போயிட்டு இருக்கான்றது தெரியாம இருப்பான். தன்னைத்தானே வெட்டிக்கிற ஒண்ணு, அதாவது கடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையை வெட்டிக்கிட்டு இருக்கு. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அதுக்குள்ள இவ்வளவு சந்தோஷம்? நீங்க சொன்ன பதில் சரியா தப்பான்னு புதிர் போட்ட இந்த நசுருதீன் ஐயா தான் சொல்லி ஆகணும். பிரமாதம், ஆச்சரியம், அற்புதம். நீங்க சரியான பதில சொல்லிருக்கீங்க. ரொம்ப சரியான பதில. அருமை. பிரமாதம் பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களோட மீசையை காப்பாத்திட்டாரு. சிறந்தவர் பண்டிதர் ராமகிருஷ்ணர்.
மகாராஜா மீச தப்பிச்சது எனக்கு சந்தோஷம்தான். பண்டித ராமகிருஷ்ணனோட குடுமி தப்பிச்சதுல என் மனசே ஆற மாட்டேங்குது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் கிட்டத்தட்ட இந்த உலகம் முழுக்க சுத்தி வந்துட்டேன். ஆனா நான் குதா மேல ஆணையா சொல்றேன், உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. உண்மையிலே நீங்க புத்திசாலித்தனத்தோட சிகரத்துல உட்கார்ந்திருக்கீங்க. பிரமாதம் பிரமாதம், சுபானல்லாஹ், நல்லா இருங்க. அடடா, அற்புதம். நன்றி முல்லா நஸ்ருதீன் ஐயா. சுக்ரியா. ஒரு மனுஷனால தானா எதுவும் பண்ண முடியாது. ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு மத்தவங்களுடைய உதவி தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆமா, என்ன நான் ஒரு பாகியசாலியா கருதுறேன். எனக்கு நண்பனுக்கு நண்பனா மகாராஜா கிடைச்சிருக்காரு. எல்லா சங்கடமான சூழ்நிலைகள்லயும் என் கூடவே நிக்கிற ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களோட குடும்பம் என்னோட குடும்பத்தை ஞாபகப்படுத்திடுச்சு. நான் இப்ப பாக்தாத்துக்கு போறேன். பாக்தாத்துல இருக்கிற என் குடும்பத்துக்கிட்ட போறேன். கண்டிப்பா. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த புதிருக்கான பதில சொன்னது நான் இல்ல, தடியை எடுத்து சுத்தி வர என் அம்மா தான் சொன்னாங்க. என்ன சொல்றீங்க பண்டிதரே? பாருங்க, நான் எப்ப சொன்னேன்? வீட்டுக்கு வாங்க, எங்க எப்படின்னு சொல்றேன். சுபானல்லாஹ், சுபானல்லாஹ், ரொம்ப நல்ல குடும்பம். குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும். இங்க பாருங்க பண்டிதரே, இந்த சவாலின் படி என்னோட தாடியும் என்னோட முடியும் உங்களுக்கு சொந்தம். இந்தாங்க, இத புடிங்க, எடுத்துக்கோங்க. கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டானா? இவன் இதுலயும் ஏதோ வேலை பண்றாங்க. முல்லா நஸ்ருதீன் ஐயா, நீங்க ஒரு பிரசித்தி பெற்ற தார்மீகமான புத்திசாலியான நபர். எல்லாத்துக்கும் மேல விஜயநகரத்தின் விருந்தாளியும். உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அதனால இப்ப நான் உங்ககிட்ட ஒரு புதிர் கேட்கிறேன். நீங்க அதுக்கான பதிலை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள சொல்லி ஆகணும். நீங்க ஏன் புத்திசாலித்தனத்தை சோதிச்சு பாத்தீங்க? இப்ப நான் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை சோதிச்சு பார்க்க போறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, ஏத்துக்கிறீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க ஒண்ணு கொடுத்து அதை நான் வேணான்னு சொல்லுவேனா? அது எப்படி நடக்கும்? இல்ல, நீங்க கேட்கணும்னு நினைக்கிற புதிரை என்கிட்ட கேளுங்க. சீக்கிரம் கேளுங்க. சரிதான். அப்ப நீங்க எனக்கு அத பத்தி சொல்லி ஆகணும். எதை பத்தி? அத பத்தினா எதை பத்தி? அத பத்தி. அதுதான், எதை பத்தி? அதான் எப்பவும் இல்லாதது, எப்பவும் இருக்க போறதும் இல்லாதது.
மந்திரியாரு, இது என்ன எப்பவும் இல்லாதது? எப்பவும் இருக்க போறது இல்லாதது. அது வந்து என்ன? வேணாம், உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருங்க. மகாராஜா, முதல்ல இது என்ன புதிரு? எப்பவும் இல்லாததா, எப்பவும் இருக்க போறது இல்லாததா? அப்படி ஒண்ணு எப்படி இருக்க முடியும்? குருஜி குருஜி, ரெண்டு புத்திசாலிகளோட மோதலுக்கு நடுவுல நீங்க போகாதீங்க. அப்புறம் நீங்க மாட்டிப்பீங்க, உங்க தலை தான் உருளும். உங்களை பத்தின உண்மை எல்லாம் வெளியே வந்துரும். இவங்களுக்கு நடுவுல சிக்கி நீங்க மாட்டிக்காம இருந்தா சரி. சொல்றது சரிதான். பிரமாதம் பிரமாதம், மிக மிக அருமை. நல்ல புதிர் தான், ரொம்பவே நல்ல புதிர் தான். நான் இந்த புதிர்க்கான பதிலை கண்டுபிடிக்க என்னோட புத்தி குதிரைய நல்லா ஓட விடணும். முல்லா நசுருதீன் ஐயா, ஒரு புதிரை தீர்த்து வைக்க மூளைக்கு எவ்வளவு வேலை கொடுக்க வேண்டியது இருக்குன்னு இப்ப உங்களுக்கு புரிய வரும். வணக்கம் முல்லா நசுருதீன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் முல்லா நசுருதீன் ஐயா. வணக்கம் முல்லா நசுருதீன் ஐயா. என்னோட அறிவாளியை நீங்க பாத்துக்கங்க. நான் பண்டிதரோட புதிருக்கு பதில கண்டுபிடிச்சிட்டு வரேன். சரி போங்க. எப்பவுமே இல்லாதது என்னைக்கும். முல்லா நசுருதீன் ஐயா, முல்லா நசுருதீன் ஐயா, சொல்லுங்க, புதிருக்கான பதில் கிடைச்சதா? இன்னும் கிடைக்கலையே பண்டிதரே, நான் தோத்து போயிட்டேன். அட, இவ்வளவு சீக்கிரம் என் தோல்வியை ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் மிச்சம் இருக்கு. வாங்க, அப்படியே நடக்கலாம். வாங்க வாங்க. அது வந்து நான் இத ரொம்ப வருத்தத்தோட சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு எனக்கு உங்க கூட இருக்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்குது. ஆனா நாளைக்கு நீங்க உங்க நாடான பாக்தாதுக்கு திரும்பிடுவீங்க. அதனால என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் நான் இன்னைக்கே உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். பண்டிதர் என்ன கேலி பண்றாருன்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான், நானும் இவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன்ல. என்னாச்சு முல்லா நசுருதீன் ஐயா, எந்த சிந்தனையில முழுகி இருக்கீங்க? பாருங்க, இருக்கிறது எல்லாமே இன்னைக்கு தான் இருக்கு, இப்ப இருக்கு. நாளைக்கு எப்படி நம்புறது? சிரிச்சு சந்தோஷமா இருக்க சில நொடிகள் தான் நமக்கு கிடைக்குது. என்ன சொல்றீங்க? சரியாதான் சொல்றீங்க முல்லா நசுருதீன் ஐயா. இன்னைக்கு இருக்கிற இந்த மிகப்பெரிய விஜயநகர சாம்ராஜ்யம் துல்வா வம்சத்துடைய சொத்து. இன்னைக்கு இந்த விஜயநகரத்துல இருக்கிற சுகமும் செல்வமும் பல பலிகளை கொடுத்து பெறப்பட்டது. அதனால இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு விஜயநகரத்தின் வரலாற்றை பத்தி தெரியணுன்றதுக்காக நான் இந்த விஜயநகரத்துடைய வரலாற்றை புரியுற மாதிரியான சுலபமான பாஷையில எழுதலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆமாமா, இத பத்தி நான் இன்னைக்கு மகாராஜா கிட்ட பேசவும் போறேன். அப்புறம் இன்னைக்கு இப்பவே நாம அரசவைக்கு போயாகணும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. உங்க புதிருக்கான பதிலையும் சொல்லணும்ல, அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. சரிதான், அப்ப வாங்க போலாம். உங்க விருப்பப்படியே போலாம். ஆமா, அத நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கழுதைகளை வணக்கம் மகாராஜா. வணக்கம் வணக்கம். வணக்கம் முல்லா நசுருதீன் ஐயா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராஜா, உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட புதிருக்கான பதில் கிடைச்சிடுச்சு.
எப்பவும் இல்லாத ஒண்ணு, எப்பவும் இருக்க போறது இல்லாத ஒண்ணு, அதுக்கு விடை உங்களுக்கு கிடைச்சிருச்சா? அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு ராஜகுரு அவர்களே. அப்படியா? தெரிஞ்சிருச்சா? அப்ப சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இதுக்கான பதில பண்டிதர் ராமகிருஷ்ணரே சொல்லுவாரு. அந்த புதிரை கேட்டதும் இவர்தான். அதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்பதான் வெளியே எனக்கு புதிருக்கான பதில புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அதனால இந்த புதிருக்கான பதில பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றதுதான் சரியா இருக்கும். இதுக்கு அர்த்தம் புதிரையும் பண்டித ராமகிருஷ்ணரை போட்டுட்டு அந்த புதிரின் விடைக்கான ஆலோசனையும் அவரே கொடுக்கிறார. இது என்னன்னே புரியலையே. இதெல்லாம் உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது ராஜகுரு அவர்களே. அது ஏன் என்னால புரிஞ்சுக்க முடியாது? உங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பதில சொல்லி நீங்க எங்க எல்லார் மேலயும் கருணை மலையை பொழிஞ்சிடுங்க. சரி முல்லா நசுருதீன் ஐயா. மகாராஜா, எப்பவும் இருந்தும் இல்லாத ஒண்ணு, எப்பவும் இருக்க போறது இல்லாத ஒண்ணு, அது இன்னைக்கு, அதாவது நிகழ்காலம். இந்த புதிருக்கான பதில் இன்று, இப்போ, நிகழ்காலம். இதுதான் பதில். இது எனக்கு தெரியாதா? அற்புதம் அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணரே. இந்த தடவை நானும் வியந்து போயிருந்தேன். சொல்லப்போன இந்த தடவை என்னால கூட உங்களோட புதிரை புரிஞ்சிக்கவே முடியல. அப்படின்னா மகாராஜா, நான் இதுக்கு முன்னாடி உங்க கிட்ட கேட்ட புதிர்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? முல்லா நசுருதீன் ஐயா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்களும் பண்டிதர் ராமகிருஷ்ணரும் வெளியே உலா வந்துட்டு இருந்தீங்க. நான் உங்களுக்காக எங்க காத்துட்டு இருந்தேன். அப்போ இதுக்கான அர்த்தம் என்னன்னா முல்லா நசுருதீன் ஐயா, உங்களுக்கு ஒரு கேள்விக்கான விடை தெரியலங்கிறது தான். இப்போ நிச்சயமா நீங்க உங்களோட தாடி முடிய எல்லாத்தையும் கண்டிப்பா வளர்த்து இது வழிச்சு கொடுத்தே ஆகணும். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. ஏன்னா விஜயநகரத்தின் பாரம்பரியம் விருந்தாளிங்க எதுவும் கொடுத்துட்டு இல்ல, இங்கிருந்து எதையாவது வாங்கிட்டு தான் போவாங்க. என்ன மகாராஜா? சரியா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணா. ஆமா ஆமா, உண்மைதான் உண்மைதான். மந்திரியாரே. மகாராஜா, கட்டளைப்படியே மகாராஜா. இவ்வளவு பரிசு பொருட்களா? முல்லா நசுருதீன் ஐயா, இது விஜயநகர ராஜ்யத்தோட ஒரு சின்ன அன்பளிப்பு. ஏத்துக்கங்க. மணி, இங்க இருக்கிற இதுவே சின்ன அன்பளிப்புனா பெரிய அன்பளிப்பு என்னவா இருக்கும்? இத பார்த்ததுக்கே குருஜி வாயை திறந்துட்டாரு பாரு. ரொம்ப ரொம்ப நன்றி மகாராஜா. ஆனா நான் விஜயநகரத்தோட அதிக எடை கொண்ட அன்பளிப்பை எடுத்துட்டு போறேன். நீங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணர், அப்புறம் சபை மக்கள், இந்த விஜயநகர வாசிகளும் எனக்கு அவ்வளவு அன்பை கொடுத்திருக்காங்க. இப்ப நான் இந்த அன்பையும் எடுத்துக்கிட்டு என்னோட அறிவாளிக்கு அதிக சுமையை கொடுக்க விரும்பல. இல்ல இல்ல நசுருதீன் ஐயா, அன்பா கொடுக்கறத வேண்டான்னு சொல்லக்கூடாது. இதுவும் மகாராஜாவோட அன்பு தான். அதை நீங்க அன்போட வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட சுமை அதிகமா இருந்தா அதை தாங்க நான் இருக்கேன். புரிஞ்சுதா மந்திரியாரே? நல்லாவே. இப்ப நீங்க எங்க தேசத்துக்கு வந்திருக்கீங்க. இங்க பிண்டதானம், இல்லற அமைதி யாகம், சரஸ்வதி பூஜை, காயத்ரி பூஜை, சத்யநாராயண பூஜை, இப்படி வெவ்வேறு பூஜைகள் இருக்கு. அந்த பூஜைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த பலனை சுமந்துகிட்டு போங்க.
பூஜையா? அட பூஜைன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னோட அறிவாளிக்கு பூஜைன்னா ரொம்ப பிடிக்கும். இருங்க, நான் அவனை கூப்பிடுறேன். அறிவாளி. இல்ல இல்ல இல்ல, எதுக்கு? நான் சும்மா பரிகாசம் செய்யறேன். இது செஞ்சேன். இத போய் நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்களே முல்லா நசுருதீன் ஐயா. நானும் பரிகாசம் தான் பண்ணேன். நானி குருஜி அவரோட கடையை திறக்கலான்னு பார்த்தாரு. திறக்கிறதுக்கு முன்னாடியே கடையை பூட்டிட்டாங்க. எப்பவும் நடக்கிறது தானே வீடு. மகாராஜா, எனக்கு அனுமதி கொடுங்க. இப்ப நான் திரும்பி பாக்தாத்துக்கு போறேன். உங்க எல்லாரோட நினைவுகளோட நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். அங்க போய் உங்களை பத்தியும் பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தியும் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். கண்டிப்பா. என்ன பத்தி இல்லையா? ஆகட்டும், நன்றி. மந்திரியாரே, மகாராஜா, முல்லா நசுருதீன் அவர்களை ராஜ மரியாதையோடையும் அன்போடையும் விஜயநகரத்துல இருந்து வழி அனுப்பி வைங்க. கட்டளைப்படியே மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்களும் உங்களோட நினைவுகளும் நிச்சயம் என் கூடவே இருக்கும். நல்லா இருங்க, நல்லா இருங்க. அனுமதி கொடுங்க மகாராஜா. அல்லாஹ் ஹாஃபிஸ். போயிட்டு வாங்க முல்லா நசுருதீன் ஐயா. வரேன் வரேன் வரேன், நான் வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் போயிட்டு வரேன். வணக்கம் 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 வணக்கம். விஜயநகரத்துக்கு வணக்கம். நான் போயிட்டு வரேன். வணக்கம். நீங்களும் எப்பவும் எங்க நினைவுல இருப்பீங்க முல்லா நசுருதீன் ஐயா. மணி, குருஜி மேல கோவமா இருந்தா நமக்காவது கொடுத்துருக்கலாம்ல. கடவுளே, இவ்வளவு தங்கத்தை விட்டுட்டு போவாரா எங்கேயாவது? என்ன விசித்திர பிராணியா இருக்கானே, முட்டாள். எனக்காவது கொடுத்துருக்கலாம். கடவுளே கடவுளே, எவ்வளவோ தூரத்துல இருந்து வர்றவங்க கூட அவங்க வீட்டுக்கு அமைதி ஏற்படுத்த இங்க வந்து யாகத்துல ஈடுபடுறாங்க. ஆனா இந்த முல்லா நசுருதீன் இருக்காரு, கையுக்கு வந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டாரு. அப்புறமா ராகுவும் சனியை சித்திரவதை பண்ணும்போது அந்த தப்பு அவருக்கு புரிய வரும். ஆமா குருஜி, ஆமா. யார் இந்த முட்டாள் நடு ராத்திரியில போய் மிருதங்க வாசிச்சு தொல்லை பண்றது? நான் என்ன நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டேன். காட்டே கழுதைங்களா, 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 வாங்க வாங்க வாங்க. எந்த முட்டாள் இந்த நேரத்துல மிருதங்க வாசிட்டு இருக்கிறது? ஐயா ஐயா, ஐயா, என்ன இது? யார் நீங்க? நடு ராத்திரியில இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சத்தம் போடல, மிருதங்கம் வாசிச்சுட்டு இருக்கேன். மிருதங்கமா? இதத்தான் மிருதங்க வாசிக்கிறதுங்கிறீங்களா? அப்ப நிஜமாவே மிருதங்க வாசிக்கிறாங்களே, அதை என்னன்னு சொல்றது? இன்னும் கொஞ்சம் மிருதங்க வாசிங்க. இத நான் ஏன் சொல்றேன்னா, அப்பதான் விஜயநகரத்துல இருக்கிற நாய்கள்லாம் லொள்ளு லொள்ளுன்னு உங்களை விஜயநகரத்து எல்லா வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. மரியாதையா பேசுங்க. நீங்க இந்த உலகத்தோட தலை சிறந்த வித்வான கேலி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மரியாதையா யோசிச்சு பேசுங்க. இந்த உலகத்தோட தலை சிறந்த வித்வானா நீங்க? இருங்க,
இப்பவே உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். அப்போ இதுவரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? கத்துக்கிட்டு இருந்தீங்களோ? குருஜி பயமா இருக்கு. வேண்டாம், போலாம் வாங்க. சொன்னா கேளுங்க. வாங்க வாங்க போயிடலாம் வாங்க. வாங்க ஓடிலாம் ஓடிலாம் வாங்க வாங்க வாங்க. எங்க தூங்கிட்டீங்களா? சொல்லு சாரதா, ரொம்ப ஆழமான தூக்கத்துல இருக்க. அதாவது அந்த அறிவாளி கழுதையை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த அறிவாளி கழுதையோட முதலாளி கண்டிப்பா ஒரு அறிவாளியா தான் இருப்பாரு. அதே மாதிரி என் கணிப்பு ரொம்ப சரியா இருந்துச்சு. முல்லா நஸ்ருதீன் ஐயா ரொம்ப அறிவாளியா இருக்காரு. ஒரு நகை கடைக்காரருக்கு தான் வைரத்தோட அருமை தெரியும் சாரதா. எடுத்துக்கோங்க. எத? திறமையான மனைவி கிடைச்சதுக்கு சந்தோஷப்பட்டுக்கோங்க. தாமதமா இருந்தாலும் பரவாயில்ல, இப்பவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. எனக்கு உன்னை பத்தி முன்னாடியே தெரியும் சாரதா. உனக்குள்ள இந்த குணம் இருக்கு. உன்னால திறமையான நபர்களை கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தெரியும். அந்த திறமையால தானே நீ என்ன தேர்ந்தெடுத்த? என்ன நீங்க இருக்கீங்களே. அது சரி, முல்லா நஸ்ருதீன் ஐயா மாதிரியான நபர் ரொம்ப அரிதானவங்க. இது நம்மளுடைய சௌபாகியம் தான் சாரதா. அவர் கூட இவ்வளவு நாட்கள் கழிக்கக்கூடிய சௌபாகியம் நமக்கு கிடைச்சது. என்ன சொல்றீங்க சாரதா தேவி? சரியா சொன்னீங்க. இவர் ஏன் மிருதங்கம் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு? ஆமா, நீங்க யாரு? இந்த நேரத்துல போய் மிருதங்கம் வாசிச்சுட்டு இருக்கீங்க? யாராவனா இருக்கட்டும், ஆனா ரொம்ப நல்லா வாசிக்கிறாருல்ல. எனக்கு இதுக்கு ஆடணும் போல தோணுது. ஆச்சரியமா இருக்கு. அந்த மிருதங்கத்துல இருந்து அவர் கையை எடுத்துட்டாரு, ஆனா இன்னமும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா இந்த ஆள் இருக்காரே பெரிய மிருதங்க வித்வானா இருக்கணும். உங்களை விஜயநகரத்துக்கு வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி சௌதாமினி தேவி. அது சரிங்க ஐயா, நீங்க தொடாமலே இந்த மிருதங்கம் எப்படி வாசிச்சுட்டு இருந்தது? தேவி, ஒரு கலையும் ஒரு கலைஞனும் வெவ்வேறு இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால என் மனசுல என்ன விருப்பம் தோணுதோ என்னோட மிருதங்கம் நான் தொடாமலே அதோட ஸ்வரத்தை அது உருவாக்கிடும் தேவி. இந்த மாதிரி திறமை 1000 கலைஞர்கள்ல ஒரு கலைஞனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் தேவி. சௌபாக்கியவசமா அந்த கலைஞன் நான் தான். பிரமாதம், மிக பிரமாதம்.
தயவு செஞ்சு என்னோட வணக்கங்களை ஏத்துக்கோங்க. மிருதங்கத்தை வாசிங்க. என்னோட மனசு நடனமாடி இன்னும் நிறையல, இன்னும் நடனமாட ஆசைப்படுது. கண்டிப்பா தேவி, கண்டிப்பா. குருஜி பாத்து, பொறுமையா குருஜி, பொறுமையா இருங்க. குருஜி, எங்க 2 பேருக்கும் முழு நம்பிக்கை இருக்கு. அதாவது கண்டிப்பா பேயாதான் இருக்கணும். ஆமா குருஜி, ஒரு பேயால தான் தொடாமலே மிருதங்கத்தை வாசிக்க முடியும் குருஜி, வேற யாராலையும் முடியாது. என்னது? ஒன்னும் புரிய மாட்டேங்குது குருஜி. குருஜி உயிர் போயிரும் போல இருக்கே. சரி குருஜி, இந்த வரம். தனிமணி, டேய் நில்லுங்கடா. தனிமணி, சோம்பேறி பசங்க ஓடிட்டானுங்க, கழுதங்க. வர்ணமாலா தூங்கிக்கிட்டு இருக்கா. சௌதாமணிய பார்க்க இது நல்ல சந்தர்ப்பமாச்சு. அவளை போய் பார்த்தா இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்? இவனுக்கான கதவு திறந்தே இருக்கு. தத்து உன் காதல் ஆட்டத்தை ஆரம்பிச்சிரு. யாருமே இல்ல இங்கே, இதோ நானும் அங்கே. பிரமாதம் மகாராணி சின்னாதேவி, எவ்வளவு அருமையா வாசிக்கிறீங்க. மகாராணி சின்னாதேவி, உங்களோட அனுமதி இருந்ததுன்னா நானும் என்னோட கலைய வெளிப்படுத்தலாமா? கண்டிப்பா வாங்க. சரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.